Little Stories with Willie and Lily. நம்ம கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எப்படி நம்ம பண்ணிருக்கோம்னு பார்க்கலாம்.
ஒரு பெரிய வயல்வெளி இருந்தது. அந்த வயல்வெளிக்குள்ள ஒரு சின்ன வீடு இருந்தது. அந்த வீட்டுல அம்மு, அவளோட அம்மா மற்றும் அவ ஆசையா வளர்த்து வந்த பசு இருந்தாங்க. அம்மு ஒரு சாதாரண பெண் இல்ல. ஏன்னா அவ நிறைய கனவு காணுவா. என்னெல்லாம் கனவு காணுவா தெரியுமா? வாங்க பார்க்கலாம். அவளுக்கு நிறைய வண்ணம் இருக்கிற பட்டங்களை வானத்துல பறக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அம்முக்கு பூனா ரொம்ப பிடிக்கும். அவ வீட்டுல இருக்கிற தோட்டத்துல நிறைய நேரம் அவ பத்தின ஏதாச்சும் யோசிச்சுன்னு இருப்பா. அவளுக்கு வானத்துல மின்னுற நிலா நட்சத்திரம் கூட கனவு காணுவா. ஆனா இந்த கனவு காண்றது அவளுக்கு சின்ன சின்ன விபத்தை உண்டாக்கும். அம்மு, கனவு காணாம பத்திரமா போமா. ஒரு வாட்டி தண்ணி பிடிக்கும் போது அம்மு அப்படியே விட்டுட்டு போயிட்டா. அம்மு, என்ன பண்ணிட்டு இருக்க பாரு. இந்த மாதிரி நிறைய கதை சொல்லிக்கிட்டே போலாம். அம்மு தினமும் பசு கிட்டல இருந்து பால் கறந்து சந்தைக்கு கிளம்பி போவா. அங்க காலையில போனா ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வருவா. ஒரு நாள் தன் பசு கிட்டல இருந்து பால் கரைஞ்சிட்டு சந்தைக்கு போற வழியில திரும்பவும் அவ கனவு காண்ட ஆரம்பிச்சிட்டா. நம்ம இந்த பால் சந்தையில வித்துட்டு வர காசுல நம்ம என்ன வாங்கலாம்? ஒரு பெரிய கோழி வாங்கலாம். அந்த கோழி முட்டை போடும், நிறைய முட்டை போடும், நிறைய முட்டை போடும். இந்த முட்டைகளை சந்தையில வித்துட்டு நிறைய காசு வரும். ஆனா அந்த முட்டைகளை நான் எப்படி சந்தைக்கு எடுத்துன்னு போவேன்? அப்போ நம்ம ஒரு பெரிய கூடை வாங்கிக்கலாம். அந்த கூடையில எல்லா முட்டைகளும் வச்சு நம்ம சந்தைக்கு எடுத்துன்னு போலாம். ஆனா இதை யார்கிட்ட விற்கிறது? ஆமா, அங்க ஒரு பேக்கரி பார்த்தேன். அங்க கொண்டு போய் நம்மளோட பாலையும் முட்டையும் சேர்த்து வித்தா அப்போ நம்மளுக்கு நிறைய காசு வரும். இப்போ நம்ம இந்த காசை வச்சு நம்ம என்ன பண்றது? எனக்கு
ஞாபகம் வந்துடுச்சு. இந்த காசு வச்சு நிறைய விதை வாங்கலாம். இந்த விதைய விதைச்சு பெரிய செடி வளரும். அந்த செடி கிட்டல இருந்து நம்ம காயும் பழமும் கிடைக்கும். இந்த பழமும் காயையும் சந்தையில வித்தா இன்னும் 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 நிறைய காசு வரும். இப்போ இந்த வாட்டி நம்ம என்ன வாங்கலாம்? ஆமா, இப்போ நம்மளுக்குன்னு ஏதாவது ஒன்று வாங்கலாம். எனக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, மற்றவங்க போடுற மாதிரி நானும் ஒரு நல்ல ஆடையை வாங்கணும். இந்த ஆடை பிரம்மாண்டமா இருக்கும். இந்த ஆடையை நான் போட்டுன்னு போனா எல்லாரும் என்னையே விழுந்து விழுந்து பார்ப்பாங்க. இப்படி யோசிச்சுக்கிட்டே போன அம்மு பாதையில ஒரு பெரிய கல் இருந்ததை கவனிக்கவே இல்லை. நேரா போய் எதையோ யோசிச்சுக்குன்னு அம்மு கல்லுல தடுக்கி விழுந்துட்டா. அவகிட்ட இருந்த பால் எல்லாம் கொட்டிடுச்சு. அப்போ அம்முக்கு அவ அம்மா சொன்னது ஞாபகம் வந்தது. ஆகாயத்துல கோட்டை கட்டாதே. இந்த கதையை பார்த்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி நிறைய புதுசா கதையை பார்க்க வாங்க திருப்பி.